திருச்சி ஹோட்டல் பிரீஸ் ரெசிடென்சியில் மே 25 நடைபெறும் நீர் மேலாண்மை கருத்தரங்கிற்கு ரோட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அழைக்கிறார். திரு மணிகண்டன் அவர்கள்ட்ட தான் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். திமுகலையாச்சும் கூட்டணி உடஞ்சிருக்காங்கிற கேள்வி இருக்கு, அதிமுகல கட்சியே உடஞ்சிருக்கான்ற கேள்வி இருக்கும். தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம்மா. அதாவது முதலமைச்சர் விஜய் நம்மள கூப்பிடுவாரான்னு எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம், தங்கமணி எல்லாம் காத்திருந்த மாதிரி அசோகவர்சினி எப்பதான் கூப்பிடுவாங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலை எப்பயாவது கூப்பிட்டீங்கம்மா, அதனால முதல்ல நன்றிம்மா. பொதுவா அசோகவர்சினி ரொம்ப நாகரிகத்தோட எப்பயுமே நீங்க கேள்வியெல்லாம் எழுப்புறவங்க. ஆனா இன்னைக்கு ஏன் உங்ககிட்ட ஒரு குறைந்தபட்ச நாகரிகம் கூட இல்ல, ஏன் இப்படி நிதானம் இழந்த போய் இன்னைக்கு இப்படி நடந்துகிட்டீங்க அப்படின்னு எனக்கு தெரியலம்மா. கேள்வி கேட்கறது ரொம்ப ரொம்ப ஈஸிமா. நீங்க பாட்டுக்கு கேள்வி கணையா தொடுக்குறீங்க. பாவலனை பார்த்தா பாவமா இருக்குதுமா. அவர் என்னத்தமா சொல்லுவாரு, அவரு கமலஹாசன் மாதிரி பேசி பார்த்தாரு, புரியாத பாஷையில பேசி பார்த்தாரு, அதுக்கு மேல அவரால் சமாளிக்க முடியல. நீங்க ஆனா கேள்வி கணையால போட்டு அவரை தாக்குன்னு தாக்குறீங்களம்மா. குறைந்தபட்ச நாகரிகத்தோடு நடந்துங்கம்மா. RSS பெற்றெடுத்த பிள்ளை யாரு? நம்ம மரியாதைக்குரிய முதலமைச்சர். RSS பெற்றெடுத்த பிள்ளை ஜோசப் விஜய் அப்படின்னு அண்ணன் திருமாவளவனால் சொல்லப்பட்ட அந்த RSS பெற்றெடுத்த பிள்ளையோட இன்னைக்கு போய் கூட்டணி வச்சு ஒரு புதிய சகாப்தத்தை தொடங்கி இருக்கிறீங்க. அண்ணன் பாவலன் பேசுறப்ப வேற இன்னொன்னு சொன்னாரு, நாங்க சொன்ன குற்றச்சாட்டு அப்படியே தான் இருக்குது அப்படின்னா, ஒண்ணு குற்றச்சாட்டு நாங்க அரசியலுக்காக சொன்னங்க, சமூக நீதி பெற்றெடுத்த பிள்ளை விஜய்னு சொல்லுங்க, இல்ல குற்றச்சாட்டு அப்படியே இருக்குது RSS பெற்றெடுத்த பிள்ளை தான், அவரோட நாங்க அதோட புள்ள பிஜேபி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கூட்டணி வச்சிருக்கிறேன்னு கொஞ்சம் தெளிவா புரியுற மாதிரி கமலஹாசன் மாதிரி சொல்லுங்க. இது ஒண்ணு. பிராமண கடப்பாரை கொண்டு திராவிடத்தை உடைப்போம், இத வாயில வட சுட்டவர் நம்ம சீமானு. ஆனா அதை செயல்முறையில் நடைபடுத்தி காமிச்சது யாருன்னா நம்ம வேட்டைக்காரர் மரியாதைக்குரிய முதலமைச்சர். 2 பிராமணர்களுக்கு இடம் கொடுத்து அதுலயும் ஒரு பிராமணரை பாத்தீங்க அப்படின்னா இந்து சமய அறநிலைத்துறைக்கு பொறுப்பா போட்டிருக்கிறாரு. சோ அந்த திராவிடத்தை உடைக்கிறதுக்கு அந்த பிராமண கடப்பாறையோட எங்க தலித் கடப்பாறை சேர்ந்து திராவிடத்தை உடைக்கிறதுக்காக இன்னைக்கு நாங்க போய் சேர்ந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லுங்கம்மா. அண்ணன் பாவலங்கிட்ட நம்ம ரொம்ப பணிவோட ஒரு கேள்வி கேட்கிறேன். அக்காலோட நிச்சயம் பண்ணிட்டோம், வாழ போறது தங்கச்சியோட அக்காவோடையா அப்படின்னு முடிவு பண்ணல, அது விரைவில் முடிவு பண்ணி சொல்லுவோன்னு யாராவது ஒரு பதில் சொல்லுவாங்களா? நிச்சயம் அக்காவோட பண்ணிட்டு வாழ போறது அக்காவோடையா தங்கச்சியோடையா உரிய நேரத்தில் நாங்க அறிவிப்போம் அப்படின்னு சொல்றது. மணிகண்டன் சார், நம்ம இப்பதான் கடந்த செக்மெண்ட்ல ஆர்எஸ் அவர்கள் பேசினது ஏன் தவறுன்னு திமுகவே வருத்தம் தெரிவிக்குது. இத நம்ம ஏற்க முடியுமான்னு தெரியல. நீங்க வேற ஒண்ணு திரும்ப பெற்றுங்க, இல்ல வேற வேண்டாம், இல்ல சரி நான் கேட்டதுல இல்ல ஒரே ரசம் குறைந்தோ இருக்குதா? நான் கேட்கறது கிராமப்புறத்துல பயன்படுத்த ஒரு சாதாரண பழமொழி. எந்த விதத்திலும் நான் கண்ணிய குறைவா பேச மாட்டேன், எந்த டிவிலையும் பேச மாட்டேன். இல்ல மணிகண்டன் சார், இது நீங்க ஒரு கண்ணிய குறைவா பேசிட்டீங்களா அப்படின்றத தாண்டி ரசக்குறைவா இருக்கு. இந்த அட் திஸ் ஜங்ஷர் இந்த கமெண்ட் தேவையில்லாதது. இப்பதான் நம்ம ஆராசா பேசினது சரியா தவறான்னு விவாதிச்சோம். இதே போன்று ஒரு கிராமத்து பழமொழியை சொல்லி உங்களுக்கு நல்லா என்னால வார்த்தையால நெய்ய புடைக்க முடியும். ஆனா அது கேட்கிறவங்களுக்கு வேற மாதிரி தெரியும். அவை நாகரிகம் கருதி நான் அந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்த நீங்க சேலம் தானே, நீங்க சேலம் தானே, உங்க ஊர் கிராமத்துல என்ன பேச விடுங்க சார், என்ன பேச பாத்துக்கங்க. சொல்லுங்க மணிகண்டன். அப்படி நான் ரசக்குறைவான நோக்கத்துல பேசலாமா? அப்படி பேசலாம், நிச்சயமா வருத்தம் தெரிவிக்கிறேன், மன்னிப்பு தெரிவிக்கிறேன், அதோட விட்டுருங்க அந்த விஷயத்தை. நான் அந்த மாதிரி நோக்கத்துல அந்த பழமொழி சொல்லல, விட்டுருங்க. ஆமாமா, நான் இப்ப என்ன சொல்றேன்னாமா, நான் இப்ப வர்ற 2 கேள்விதாமா கேட்கிறேன். நான் மரியாதைக்குரிய முதலமைச்சர் விஜய் அவர்களோட நெருங்கிய ஒரு அமைச்சர்கிட்ட சாயந்தரம் நான் பேசினப்ப அவர் சொன்னாருன்னா, அண்ணா எங்க முதலமைச்சருடைய அடுத்த ஒரு பெரிய அணு ஆயுதம் இருக்க போது எலெக்ஷன்ல எப்படி சொன்னோம், ஸ்டாலின் ஃபேமிலி ஃபண்ட் 30% ஊழல் பணத்தை நாங்க எல்லாம் ஊழல் பணத்தை எடுத்து கருவூலத்துல சேர்ப்போம்னு சொன்னோமே, அதுக்கு உடனடியா அடுத்த வாரத்துல விசாரணை கமிஷன் போட போறாரு எங்க தலைவர் அப்படின்னு சொன்னாரு. அப்ப அதை பாவலன் தலைமை இன்னைக்கு இருக்கிற கட்சி
விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த தீர்மானத்தை ஆதரிக்குமா மந்திரி சபையில, இல்ல அதை எதிர்த்து வெளியே போகுமா? ஒண்ணு. ரெண்டாவது, உள்ளாட்சி தேர்தல் சீக்கிரமா கொண்டு வர போறாருன்னு 3 மாதத்துல கேள்விப்பட்டேன். அந்த உள்ளாட்சி தேர்தல்ல நீங்க மரியாதைக்குரிய விஜய் அவர்களோட கூட்டணி மந்திரி சபையில இருந்துட்டு அவரோட கூட்டணியில தொடருவீங்களா, இல்ல அவரோட இருந்துட்டு அவர் என்ன கேட்பாரு? மரியாதைக்குரிய தேர்தல் கூட்டணி பத்தி தேர்தல் வந்தா பாப்போம் வரப்போ. அதே மாதிரி இப்ப 30% ஊழலை பத்தி ஸ்டாலின் மேல போடுற விசாரணை கமிஷனும் கிராஸ் த பிரிட்ஜ் when it comes. நான் என்ன சொல்றேன்னா, மரியாதைக்குரிய திருமாவளவன் அவர்களே, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். பாசிச பாயாச பாஜக உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொன்னா கம்யூனிஸ்டுக்கு இதே அழைப்பு தானே விஜய் அவர்கள் கொடுத்தாரு, வந்து மந்திரி சபையில் சேருங்க. ஆனா கொள்கை பிடிப்போட வேண்டாம், நாங்க வெளியில இருந்து ஆதரிக்கிறேன்னு சொன்ன மாதிரி வெளியில இருந்து நீங்க ஆதரிச்சிருக்காங்க, மந்திரி சபைக்கும் போயிட்டீங்க. அப்புறம் திமுக மேலேயும் உள்ள உங்களுக்கு அவங்க நட்பு வேணும். இதை யாராவது தமிழக மக்கள் எள்ளி நகையாட மாட்டாங்களா? உங்களை சில விஷயங்கள் மாடலா பாக்குறாங்க, ஒரு ரோல் மாடலா பாக்குறாங்க. மாற்று கருத்தே இல்ல. நீங்க விசிகேவை விமர்சிக்கிறீங்க. இப்ப அவங்க போனதுனால தானே உங்க நண்பர்களுக்கு கிடைக்காம போச்சு. சந்தோஷமா சந்தோஷம் துரோகம் துரோகத்தால் வீழ்த்தப்பட்டது. ஏமா நல்ல வேலை பக்கு பக்குன்னு இருந்ததுமா, ஏதாவது கொடுத்து கெடுத்து ஏதாவது விஜய் எங்களை ஏதாவது முடிச்சு விட்டுருவாரோன்னு பயமா இருந்ததுமா. துரோகம் துரோகத்தால் வீழ்த்தப்பட்டது. ஒரு அதிமுக அமோகமா வெற்றியா பெற்றுச்சு. நீங்க எஸ்பி வேலுமணி ட்வீட் பாத்தீங்களா இல்லையா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி? திமுக ஆட்சியில் இப்படிதான் இருந்து இந்த ஆட்சியில் தொடர்ந்து அந்த நாகராஜ் இருங்க, நான் வெளியில இருந்து பேசிட்டு இருக்கிறேன், கொஞ்சம் இருங்க நாகராஜ், உங்க டர்ன் வரப்ப பேசுங்க. அதாவது நிச்சயமா அதிமுகவுக்கு படுதோல்வி, அதுல நான் எந்த மறைச்சு மூடி முழு பூசணிக்காய் சோத்தல் இது பண்ணல. அதிமுக திரும்ப இல்ல எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. ஒரு நிமிஷம் வாங்க. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் பிரச்சனை போங்க. எங்க கார்த்திகை கண்ணுல காணுமே. சரி, அதாவதுமா இம்மீடியட் ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் நிச்சயமா இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணணும். தினகரன் அவர்களை இந்த கட்சியில இணைச்சு தனக்கு அடுத்த நிலையில துணை பொதுச் செயலாளர்னு பதவி வழங்கி அந்த இதை அவர் உடனடியா செய்யணும். அது அதிமுக இல்ல இல்ல நான் அந்தம்மா இதை சொல்றதுக்காக நான் கொஞ்சம் வரம்பு மீறி போறேன்னு நினைக்காதீங்க. எடப்பாடி பழனிசாமிட்டையோ அதிமுகட்டையோ பிஜேபி கிட்டயோ யாருந்த தனிப்பட்ட மனுஷங்கிட்டயும் 5 பைசா காசு நான் எதுவும் வாங்கினது இல்ல. அதனால என் மனசுக்கு பட்ட உண்மையை நான் சொல்றேன். இன்னைக்கு இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணணும். நான் சொன்ன இதே உங்க டிவில சொல்லிருக்கேன் சோகா, 2026 இஸ் ஆஸ் இட் இஸ் ஃபார் மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி. இல்லைன்னா அவர் பெரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் நான் சொல்லியிருக்கிறேன். நான் ஒன்னும் ஒரு பக்கம் அப்படியே போறவன் இல்லை, எனக்கு எதுவும் இல்லை, நான் ஃப்ரீலான்சர் மாதிரி என் மனசுல பட்டதை பேசுறேன். சோ இம்மீடியட் டேமேஜ் கண்ட்ரோல் தினகரன் கட்சியில சேர்த்தணும். சில 2ஆம் நிலை தலைவர்களோட கலந்து ஆலோசனை பண்ணி மற்ற வெளியில இருக்கிறவங்களையும் சேர்த்தணும். என்டிஏவோட கூட்டணியில் தொடர்ந்தா தான். ஏன்னா விஜய் நாளைக்கு என்ன சொல்லுவாருன்னா, எங்கள் பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தி பாரு, திமுக எங்கள் பிரதமர் வேட்பாளர் யாருன்னே தெரியாது, எங்களுக்கு போன தடவை வந்த நிலைமை மாதிரி. அப்ப எங்களுடைய பிரதமர் 4வது முறையாக மோடி அப்படின்னு சொன்னோம்னா உடனடியாக வர்ற 2029 சில வெற்றிகளை பெறலாம். அதிமுக மீண்டும் இது பண்ணலாம். ஆனா விஜய் இஸ் a centric force, is a number one after 2026 விஜய் எஃபெக்ட்டுக்கு அப்புறம் விஜயை எதிர்த்து நிக்கிறது அதிமுகவா திமுக வாழ போதா, அண்ணாமலை தலைவராக கொண்டு வந்து பாஜக வளர போதா? இதாமா உள்ள கேள்வி. ஓகே, கேட்போம். திரு கோலப்பன், நிறைய உங்க நண்பர்கள் அமைச்சரை எதிர்பார்த்து ஏமாந்துட்டாங்களோ அவர் சொல்ற மாதிரி? இல்ல, அவங்க ஒன்னும் அமைச்சரவை எதிர்பார்க்கல. ஆரம்பத்துல இருந்தே அவங்க வந்து அமைச்சரவை விமர்சிக்கிறாங்க. இல்ல, விஜய் விமர்சிக்கிறது வந்து இப்ப நான் விமர்சிச்ச நான் பார்க்கல. நீங்க இப்ப கோவை சம்பவத்துல இருக்கட்டும், மற்ற பல விஷயங்கள் இருக்கட்டும், அவங்க வந்து விமர்சிச்சுதான் இருக்காங்க. அவங்க பதவி கேட்டு முதல்ல போகல. எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆரம்பத்துல இருந்தே நம்ம சொல்லியிருக்கோம், CV சண்முகம் இவங்கெல்லாம் போன்றவர்கள் வந்து எப்படி கட்சிக்காக உணர்வு இருப்பாங்க. அவங்க வந்து கட்சியோட தோல்வி போகல, பதவி கேட்டு அமைச்சர் பதவி கேட்டாலும் வேணான்னு இருப்பாங்க. எப்படி கொடுக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? இங்கதான் இவங்க கேட்டாலும் கொடுக்கறா இருந்தாலும் இவங்க கேட்டிருக்கவும் மாட்டாங்க. அப்படி கேட்டாலும் கொடுக்க முடியாத சூழ்நிலை. ஏன்னு கேட்டா இங்க 1/3 பிரச்சனை இல்ல. என்ன ஒரு நரேட்டிவ் சொல்றாங்கன்னு நான் சொல்றேன், நீங்க அது சரியா தவறான்னு சொல்லுங்க. விஜய் வந்து ஒரு பயங்கரமான ராஜதந்திரத்தை பண்ணி விசிகே IUML எல்லாம் உள்ள சேர்த்துட்டு அதிமுகவை அழகா கழட்டி விட்டுட்டாரு. இப்போ அவர் ஆட்சியும் ஸ்திரப்படுத்திட்டாரு. ஏன்னா இவங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுத்தா எல்லாரும் வெளியே போகலாம். ஆனா இப்போ ஆட்சியும் ஸ்திரப்படுத்திடுச்சு, உள்ள வந்தாச்சு, அதிமுகவையும் சேர்க்கல, ஃப்ளோர் டெஸ்ட்லயும் ஆதரவு வாங்கிக்கிட்டாரு. எப்படி சார் நீங்க அப்படியே திருப்பி பாருங்களா? திமுகவிலிருந்து எல்லாத்தையும் பிரிக்கணும். அவரோட திட்டம் திமுக தான். இது மற்றும் பலர் யாரும் கிடையாது. திமுக இருந்து ஒவ்வொருத்தரையா கழிச்சிட்டாரு.
அங்கேயே விசிகாக்குள்ளேயே 2 பிரிவு. எனக்கு இருக்கிற 2 எம்எல்ஏக்குள்ள எனக்கும் வேணும்னு சொல்லி பிரச்சனை ஐஎம்எல்ஏ இருக்கு, இங்கேயும் இருக்கு. அவரே சொன்னாரு. உள்ளுக்குள்ள வந்து நான் சொல்லி முடிச்சிருங்க. இங்க உள்ளுக்குள்ளேயும் திருமாவளவனை கொண்டு வந்து உட்கார வைக்கலாம், வேற யாருக்கு அமைச்சர் கொடுக்க வேண்டாம். இப்படி உள்ளுக்குள்ளே ஒரு பிரச்சனை, உள்ளுக்குள்ள பிரச்சனை தானே அவரு சொல்றாரு, நான் சொல்லல. அந்த கட்சியோட தலைவர் என்ன சொல்றாரு, எங்களுக்கு உயர்மட்ட குழு கூட்டம் நிறைய பிரச்சனைகள் இருந்தது, உள்கட்சி பிரச்சனைகள் எல்லாம் நிறைய இருந்தது. என்ன சொன்னாரு, கட்சிக்காரங்க நானும் இருந்தாங்க, ஆனா நான் வந்து நான் போக கூட முடியல, நீங்க மந்திரி சபை வாங்குங்க, வாங்கலன்னா இன்னொருத்தருக்கு மந்திரி சபை வாங்குங்க. இப்போ இவர் என்ன சொன்னாரு, தொண்டர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப நாங்க வந்து அந்த மந்திரி சபையை வாங்கிட்டோங்கிறாரு. அப்போ தொண்டர்கள் தலைவர்களை மிஞ்சி நீங்க அந்த வாங்குங்க, நம்ம திமுக கூட போனா கூட அந்த திமுகலாம் உதறி தள்ளுங்க, நமக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குன்னு சொல்லி கேட்குறான். நாளைக்கு இதே தொண்டர்கள் சொன்னா கூட இப்போ மோடியை பார்த்து சென்ட்ரல் மினிஸ்டர் கூட வாங்குவாரு. யாரு? ஒரு நம்ம திருமாவளவன் வாங்கலாமா? தொண்டர்கள் விருப்பம் என்னங்க நீங்க அண்ணா தாவேகா வந்து பாஜகவோட வளர்ப்புன்னு சொல்றீங்க. எந்த பக்கம் கோல் போறான்னு தெரியல. நான் சொல்றேன் எந்த பக்கம் கோல் போறான்னு தெரியல. அந்த தொண்டர்கள் நினைச்சாங்க மோடி கட்டி அடிச்சு கூப்பிட்டு நாளை சென்ட்ரல் மினிஸ்டர் உட்கார வைக்கலாம், அதுவும் கட்சிக்கு வளர்ச்சி. ஒரு கேள்வி வருது கோலப்பன் சார், இப்ப நீங்களா இருக்கட்டும், மணிகண்டன் சாரா இருக்கட்டும், ராஜா தமிழ்மாறனா இருக்கட்டும், விசிக இப்படி செஞ்சது தவறுன்னு நிறைய விமர்சிக்கிறீங்க. இதே இல்ல நம்ம வந்து இப்போ மே 4ஆம் தேதியில இருந்து தொடர்ந்து நம்ம டிபேட்ஸ்ல வந்துட்டு இருக்கீங்க. காங்கிரஸ் அமைச்சரவை வாங்குனதை நீங்க இவ்வளவு கடுமையா விமர்சிக்கிறீங்க. காங்கிரஸ் என்ன சொல்லிட்டு போயிட்டாங்க, 2029 உங்க கூட கூட்டணி, உள்ளாட்சியிலும் உங்க கூட கூட்டணி. அப்படி சொன்னா பரவாயில்ல, அப்படி சொன்னா பரவாயில்ல. ஆனா இன்னமும் திமுக மேல மரியாதை இருக்கு, ஸ்டாலின் அவருக்கு மேல மரியாதை இருக்குன்னு சொன்னா தவறு. ஸ்டாலின் மேல மரியாதை இருக்குங்கிறது அது வேற. கட்சிக்கு கட்சி. அதாவது நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னா காங்கிரஸ் மாதிரி மொத்தமா கழட்டி விட்டு போங்க, விட்டுக்குற தொட்டக்குறை எல்லாம் வச்சுக்காதீங்க. கூட்டணி முடிஞ்சது, அதோட கூட்டணி உங்களுக்கு தேர்தலோட கூட்டணி முடிஞ்சது. முடிஞ்சாச்சா நீங்க நேரா என்ன பண்ணணும், அது இல்ல சார், நீங்க சொல்லுங்க. இல்ல எது நாகரிகம், போய் நேர்ல சந்திச்சு திமுக தலைவரை பார்த்து இத பாருங்க இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு போறது நாகரிகமா? ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா காங்கிரஸ் செய்யறது கரெக்ட்ன்றீங்க, ஆனா திரும்ப விமர்சிக்கிறீங்க. நான் வந்து இப்பவும் சொல்றேன், விசிக வந்து நான் இங்க விசிக சாஃப்ட் டார்கெட், நான் இங்க நிப்பேன். விசிகனா எவ்வளவு வேணா அடிக்கலாம், அப்படி எல்லாம் சொல்ல. நீங்க வேற இருக்கிற புரட்சி எல்லாம் கிளப்பிட்டு இருக்கீங்க, நான் வேற எவ்வளவு நாள் அடிக்கலாம் போலான்னு. நீங்க நான் என்ன சொல்றேன், ஒரு கட்சிக்கு இந்த பக்கம் நில்லுங்க, ரோட்டுக்கு நம்ம சீமானன் சொன்ன மாதிரி தான், ரோட்டுக்கு இந்த பக்கம் நில்லுங்க, இல்ல ரோட்டுக்கு அந்த பக்கம் போங்க. நீங்க இந்த பக்கமும் நிப்ப அந்த பக்கமும் நிக்க சொன்னா மக்கள் ஏமாந்துறாங்க. நீங்க இதுங்கல்ல நம்ம பேசிடலாம், அந்த கீழே கிரவுண்ட்ல வேலை பார்த்தா பாத்தீங்களா, அவனும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பான். இந்த இடத்துல விசிகா கொண்டு வரணுங்கிறதுக்காக இவங்க வாங்கின தொகுதிக்குள்ள எல்லாம் திமுக கடுமையான உழைப்பு இருந்திருக்கு. அதையும் மீறி தான் அந்த விசில் ஊதிச்சு வெளியே வந்துட்டாங்க. அப்ப அந்த வேதனைகள் எல்லாம் தாங்கின வேதனைகளை அறிவிச்சவங்க எல்லாம் அந்த கிரவுண்ட்ல இருக்கிறவனுடைய டென்ஷன் வரும், அது அவங்களுக்கும் தெரியும். அவங்க ஒரு கட்சிக்குள்ள போயிட்டாங்க, குடுக்கறேன்னு சொல்லிக்கிட்டு கொடுக்காம தூக்கி போட்டு போயிட்டாங்க. ஒரு கட்சி தேமுதிமுகல எம்பி சீட்டு தாரேன்னாங்க, அதை நம்பி போய் உழைச்சாங்க விருதுநகர்ல, அந்த இதெல்லாம் கொடுக்கல, ஏமாத்திட்டு போயிட்டாங்க. 2026 சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு அவங்க கட்சி தொண்டர்களுக்கு எவ்வளவு வேதனை வந்திருக்கும், கொடுக்கறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டாங்களா. அதனாலதான் நான் சொன்னேன், இன்னைக்கு அவர் சொன்ன போல தொண்டர்கள் விருப்பப்பட்டு நாளைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மோடி கிட்ட பரிந்துரை பண்ணி சென்ட்ரல் மினிஸ்டர் அவருக்கு கை கிட்ட அவுத்தாச்சா. ஒண்ணு இந்த பக்கம் நில்லுங்க, இல்ல அந்த பக்கம் நில்லுங்க. ஆமா, சென்ட்ரல் மினிஸ்டர் ஏன் நட்ட நடுவுல நிக்கிறீங்க? நான் என்ன சொல்றேன், ரெண்டாவது அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, கோலப்பன சொல்லுங்க, ஒரு நிமிஷம் சொல்லி முடிச்சிரேன். திமுக அண்ணா திமுக ரைட், ஓகே. அண்ணா திமுக காலத்துல தலைவர் காலத்திலே நீங்க எடுத்துருங்க, 14 விரதம் போட்டாரு. அப்பவே அவர் வந்து எம்ஜிஆர் முதலமைச்சர், நாஜில் மனோகர் நிதி, நாராயணசாமி முதலியார் சட்டம், எட்மண்ட் உணவு, பண்டுருட்டியார் பொதுப்பணி, ஆரம் வீரப்பன் மக்கள் தொடர்பு, அரங்கநாயகம் கல்வி, சவுந்தரபாண்டியன் அரிஜன நலம், காளிமுத்து ஊராட்சி, ராகவானந்த தொழிலாளர் நலம், பொன்னையன் போக்குவரத்து, பிடி சரஸ்வதி சமூக நலம், எல்லாத்தையும் அவர் அடைச்சு போட்டிருக்காரு. நான் அது வந்து அண்ணா திமுக என்னைக்குமே ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டது. திருச்சி ஹோட்டல் பிரீஸ் ரெசிடென்சியில் மே 25 நடைபெறும் நீர் மேலாண்மை கருத்தரங்கிற்கு ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அழைக்கிறார்.